அபிமான நாயகி மெகா தொடர்ல ஃப்ரெஷ்ஷா புத்தம் புது பொலிவோட திவ்யாவாக இன்று முதல் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை 1 மணி நேரம் பார்த்து ரசிங்க. ஏண்டி என்ன நெஞ்செழுத்த இருந்தா ஏன் முன்னாடியே கை நீட்டி பேசுவேன்? ஆமாண்டி, உன்னை எனக்கு பிடிக்கல. சாருவதா நான் மருமகளா நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை தொலைச்சு தலைமொழிகிட்டு என் மகனுக்கு சாருவதா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? கேட்டிங்களா மாமா? ஏய், இனிமே உனக்கு அவனுக்கு எந்த உறவும் கிடையாது. உன்னை முழுசா நாங்க அறுத்தெறிஞ்சிட்டோம். போடிங்க இருந்து. நான் ஏன் போணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். நீ இந்த வீட்டு வாசப்படையை மிதிச்சாலே 700 பீட இந்த வீட்டுல வந்து சேரண்டி. போடிங்க இருந்து. வேணாத்த, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என் மேல கைய வச்சீங்க அத்தனை கூட பார்க்க மாட்டேன். அத்தேன்னு கூட பார்க்க மாட்டியா? அவ்வளவு வாயா உனக்கு? அந்த வாயை நான் கிழிக்கிறேன்டி. நீ விடுறான்னு சொல்றல. உனக்கு அவ்வளவு கொழுப்பாடி. இன்னொரு முறை உன்னை இங்க பார்த்தேன், உன்னை அடிச்சா கொண்டு போடி போடி போடி. ஏன் அடிக்கிற? இது உன் மாமியாரா? என்ன ரொம்பதான் கை நீளுது? ஏன் முன்னாடியே அடிச்சு கொண்டுடுவேன்னு சவால் விடுறியா? இல்ல மேடம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு போக வந்தேன். அத்தை கொஞ்சம் பதட்டத்துல அவ்வளவு. சும்மா அளந்து விட்டுட்டு இருக்காத. இதுக்கு முன்னாடி அடிதடி கேஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன மாமியார் இருக்கிற பேர்ல வீட்டுக்கு ரவுடின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் மேல ஏற்கனவே கேஸ் கொடுத்துருக்காங்க. உன்னைய விசாரிச்சு அழைச்சிட்டு போலான்னு தான் வந்த இடத்துல நீயே பஜார்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நட போலாம். எங்க எங்கயா? மேடம் மேடம், எங்க எதுக்குன்னு கேள்வி கேக்குற நீ? அடிக்காதீங்க மேடம். அவங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க. நீ யாரியா? இவங்க எங்க அம்மா. உன் அம்மா மேல வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்கா? இந்த பொண்ணோட சித்தி. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். சித்தி கம்ப்ளைண்ட் ஏத்துக்காதீங்க. ஃபாதரா எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க ப்ளீஸ் மேடம். பொண்ணாடி நீ? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதா இல்லையா? மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற. இதெல்லாம் குடும்ப பிரச்சனைன்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். ஏய், வண்டியில ஏறு. அம்மா மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எங்க அம்மா அடிச்சது தப்புதான் மேடம். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. பொண்ணு வீட்டு சைடுல இருந்து வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வந்த இடத்துல உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இவளை அடிக்கும் போது நீ வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த? இல்ல மேடம். அப்ப நீ சேர்ந்து அடிச்சியா? இப்படி பேசினா எப்படி மேடம்? அப்ப தள்ளியா? ஏய், ஏன் நிக்கிற? வண்டியில ஏறு. வா. ஏண்டி என்ன கோவப்படுத்தி அடிக்க வச்சிட்டு நீ போலீஸ வரவழைச்சு புடிச்சு கொடுத்துட்டல. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டடி. வழங்கவே மாட்டா. உனக்கு எல்லாம் மருமகளா வந்தா அவ எப்படி வழங்குவா? பேசாம வண்டியில ஏறு. வண்டியில ஏத்துங்க. ஏய், இனிமே என் வீட்டு வாசப்படிய மருமகளா உன்னால மிதிக்கவே முடியாதுரி. உன்னை தொலைச்சு தலை முடிகிற. ஏய், விட்டான செவிடு பிஞ்சு போயிரும். யார முன்னாடி என்ன பேசுற? நீ தலை முழுகிறதுக்கு என்ன உன் கூந்தல்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ மருமகடி. மருமக மேல கைய வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஸ்டேஷனுக்கு வா, காட்டுறேன். ஏறு வண்டியில. ஏத்தி விட வண்டியில. ஏறுமா. வா, வந்து உட்காரு. வா, ஏறுமா. அங்க என்ன பாக்குற? உட்காரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன மாமா என்ன திட்டுறீங்க? நான் என்ன பண்ண? பின்ன இதெல்லாம் யாரால? தங்கச்சி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்ட, இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்ட. இப்போ நான் மட்டும் தான் எங்க போறது தெரியாம ரெண்டு பக்கம் தலையை பிச்சு என்ன நிக்கிறேன். மாமா பேசுறீங்க? நான் என்ன? போதும், நீ பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணிட்டு போற துளசி. இந்த ரேஞ்சில போடா திருப்பி நீ இந்த வீட்ல வந்து வாழவே முடியாது. நானும் கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. மாமா என் மேல கோவப்படாதீங்க மாமா. அத்தை அவரே எப்படியாவது வெளியே. போதும், நான் அவங்களை அப்படி ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டேன். லாயரை வச்சு அவங்களை எப்படி வெளியே எடுக்கிறது எனக்கு தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. உட்காந்துரு. டேய்,
போலீஸ் வந்துட்டாங்க பாரு. இறங்கு, சொன்னதா இறங்குவியா? போ உள்ள நின்னுட்டே டேய் என் மேல கை வைக்காத. எழுத்தா பேசுற, ஊங்கி அரைஞ்சனா இருக்கிற பல்ல 2 காண்டு போயிடும். போ உள்ள. போ தமிழ். போமா. எதுக்கு அப்படி தள்ளுற? இந்த அம்மா ராங்க பேசுது மேடம். டேய் உன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையாடா? அந்த சனி என்ன ஒரேடியா தொலைச்சு தலை முழுகணும்டா. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஸ்டேஷனுக்குள்ள வந்தா உன் புத்திய காமிக்கிறிய? உன்னெல்லாம் லாக்அப்ல வச்சு தோலை உரிக்கணும்டி. மேடம் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ஏய் நிறுத்துடா, பெருசா பேச வந்துட்ட. பொண்டாட்டிய தலை முழுகிட்டு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டியோட சேர்ந்து வாழவே துப்பு இல்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா இன்னொரு கல்யாணம்? நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யார் மேடம் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறதா உங்ககிட்ட சொன்னது? நானும் அம்மா அந்த மாதிரி நான் நினைச்சதே இல்ல. யாரோ சொன்னது நம்பி தேவையில்லாம எங்களை சந்தேகப்பட்டு விசாரிக்கிறது முதல்ல நிறுத்துங்க. என்னடா சவுண்ட் விடுற? தப்பே பண்ணது எங்களை எது கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? எங்க அம்மா அப்படின்னு தப்பு பண்ணிட்டாங்க, இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க? என்னது என்ன தப்பு பண்ணாளா? ஏய் கேக்குறல்ல சொல்லு. மருமகனை கூட பார்க்காம ரோட்ல வச்சு அந்த பொண்ணை மிருக மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா ராட்சசி. இவளா ஒரு பொம்பளையா? மருமகளை வார்த்தையால திட்டுறதே தப்பு. இவ கை நீட்டி அடிக்கிறா. இதுக்கு சாட்சியே தேவையில்ல, நானே பார்த்தேன். இது சாதாரண குடும்ப பிரச்சனை, பேசி சமாதானம் பண்ணி வைக்கலாம் தான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது இந்த குடும்பமே ரவுடி கூட்டம்னு. நீ மச்சான் அடிக்கிற, இவ மருமகள் அடிக்கிறா. 2 பேருக்கு கேட்க ஆள் இல்லங்கிற திமிரு உங்க 2 பேரையும் உள்ள வச்சு சூளுக்கெடுத்தாதான் அடங்குவீங்க. சும்மா நிறுத்து. உனக்குதான் அதிகாரம் இருக்குன்னு ரொம்ப பூச்சாண்டி காட்டாத. என் மருமகளை நான் அடிப்பேன் உதைப்பேன், அது என் குடும்ப பிரச்சனை. அதுல நீ ஏன் தலையிடுற? ஏய் எங்க வந்து என்ன பேசுற உன்ன? ஏய், என் மேல கை வச்ச நல்லா இருக்காது. மேல கைய வச்சா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உனக்கு அவ்வளவு இல்ல? யார்கிட்ட வந்து என்ன பேசுற? கொன்னே போடுவேன். மேடம் இதெல்லாம் ரொம்ப டூ மச். நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். இது மனித உரிமை மீறல். எங்க அம்மா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் சும்மா விட போறது இல்ல. நான் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் இல்லையா பாருங்க. போடா புண்ணாக்கு, நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் அம்மா என் மேலே கை வைக்கிறா, நீ என்னமோ சட்டம் பேசிக்கிட்டு இருக்க. ஆஹா, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்க 2 பேரையும் வரதட்சணை கேஸ்ல உள்ள வச்சாதான் அடங்குவீங்க. ஏப்பா பெட்டிஷனர் எங்க? அந்த அம்மா கூப்பிடு. ஆமா. நான் இங்கதான் இருக்கேன். இவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஆகட்டுமா, 10 வருஷமாவது புடிச்சு உள்ள போடுங்க. உங்க முன்னாடியே என் பொண்ணை எப்படி போட்டு அடிச்சிருக்கான். இவன் தப்பே இல்லைங்கிற மாதிரி சட்டம் பேசுறான். இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிங்களோட என் பொண்ணை எப்படி குடும்பம் நடத்துவா? சும்மா தொண பேசிட்டு இருக்காத. என்கிட்ட சொன்னதெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நீ போ, எழுதி வாங்கிக்க. சரிங்க மேடம். ஐயா, எனக்கு பெருசா ஒண்ணு எழுத தெரியாது. நீங்க என்ன வேணுமோ எழுதிக்கங்க, நான் கையெழுத்து மட்டும் போட்டுறேன். அட்ரஸ் சொல்பா. ஆத்தானும் புள்ளையும் என்ன ஆட்டம் ஆடுனீங்க, உங்களை இதோட விட்டுற மாட்டேன். அம்மா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டம்மா. இந்த அம்மாவையும் இவனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சாருங்கிறவளும் என் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காமா. என் பொண்ணை புருஷனோட வாழ விடாம பண்ணதே அவதான். சொல்லுப்பா. அவளையும் கூப்பிட்டு விசாரிங்கம்மா. அவளை எதுக்கு விசாரிக்கணும்? என் பொண்ணு இங்க இருக்கும்போது இவனை கூட்டிட்டு போய் பெங்களூர்ல திருட்டு கொடுத்தனும் நடத்துறாமா. வேணா சாரு பத்தி தப்பா பேசாத. டேய் இருடா, அவளை சொன்ன உனக்கு ஏன்டா கோபம் வருது? அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ வில்லங்க இருக்கு. ராஜேந்திரா மேடம். பெங்களூர்ல யாரோ சாருவான், அவ அட்ரஸையும் கேட்டு வை. அவசியம்னா பின்னாடி அவளை விசாரிச்சுக்கலாம். சரிங்க மேடம். அம்மா, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தம்மா பாத்துக்கணும். சாரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு கோவப்பட்டு என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ண வந்துட்டா. அப்படி ஏதாவது ரகலை பண்ணா வந்து என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உன் பொண்ண தைரியமா இருக்க சொல்லு, அவளுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். ஆகட்டுமா. அம்மா, அந்த சாருவையும் கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கையெழுத்து போட்டு கிளம்பு. இந்தம்மா இதுல கையெழுத்து போடு.
அப்ப நாங்க கிளம்புறோம்மா. நீங்க அந்த சாரு விஷயத்த மறந்துடாதீங்கம்மா. ம் அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அக்காவுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீ இன்னும் சிக்கலாகிட்டே தான் போற. அவர் அம்மாவை எஸ்ஐ பிடிச்சு எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தல. இனிமே சத்தியமா இந்த பிரச்சனை பெருசாக ஆக போகுது. டேய் அடங்கு. அவளை என்ன சும்மாவா அடிச்சாங்க? போலீஸ் கிட்டயே திமிரா பேசினா அவளை சும்மா விடுவாங்களா? சரிம்மா, தேவையில்லாம ஏன் சாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? டேய் நீ சின்ன பையன், உன்கிட்ட அதெல்லாம் விளாவரியா பேச முடியாது. இன்னொரு பொண்ணோட தொடுப்பு இருந்தா அவன் எப்படிடா உங்க அக்காவோட குடும்பம் நடத்துவான்? முதல்ல அவளை கழட்டி விடணும். அதுக்கு தான் அவளையும் விசாரிக்க சொல்லிருக்கேன். நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அவளை கூட்டிட்டு வந்து 2 போடு போட்டாங்கன்னா அவ தன்னால விலகி போயிடுவா. உன் மாமனும் துளசியோட ஒழுங்கா குடும்பம் நடத்துவான். மா, நீ பண்றது ஒண்ணுமே புரியலமா. தலையே சுத்துது. டேய் அம்மா எல்லாம் தெளிவாதான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் அக்காவுக்கு 2 பொம்பளையால தான் பிரச்சனை. ஒண்ணு அவ மாமியா, இன்னொன்னு அந்த சாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம அவங்க 2 பேரும் அடங்க மாட்டாங்கடா. இனிமே பாரு, துளசிங்கிற பேரை சொன்னாலே அவங்க ஓட போறாங்க. சரிம்மா, இப்ப மாமாவும் சேர்ந்துல உள்ள இருக்காரு. வேற வழி இல்லப்பா. அவன் தான் சொல்லி திருந்தலையே. அடிபட்டு தான் திருந்துவேன்னா கொஞ்ச நாள் அவன் உள்ள இருக்கிறதுல தப்பே இல்ல. கொஞ்ச நாள் தான்டா. உள்ள இருந்து வெளியே வந்தா உங்க அக்காவோட நல்லபடியா பழைப்பான். அதுக்கு தாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பார், சும்மா உன் மனசு போட்டு குழப்பிக்காத. வா வாடாங்கறல, வா. மாணிக்கா, ஏன்பா அப்படி உட்கார்ந்துருக்கிற? மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. இந்த மோகம் பையா அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. துளசி ஒத்தையில போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அது வேற எனக்கு பதட்டமா இருக்கு. போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வாப்பா. வாழ வேண்டிய வயசுல அந்த பொண்ணு தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறத என்னால தாங்க முடியலம்மா. உலகத்துல எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதும்மா. அப்படியே மோகன் எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுப்பா. சரிம்மா. என்னம்மா, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? போலீஸ் அவரை விட்டாங்கல்ல? அம்மாடி, துளசி இப்படி ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா நினைக்கிறது? ஸ்டேஷனுக்கு போனியே, என்னாச்சு? மாப்பிள்ளை வழியில விட்டுட்டாங்களாம்மா? இல்ல பாட்டி, அவர் இன்னும் அங்கதான் இருக்காரு. சித்தி அத்தை மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாட்டி. என்னம்மா சொல்றேன்? ஆமாப்பா, முதல்ல அவரை பார்க்க தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். உன் மாமியார் உன்னை அடிச்சாளா? அதை விடுங்கப்பா, அடிச்ச வலி அப்பவே மறந்து போச்சு. சித்தி அத்தை மேல எதுக்குப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அவர் ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டு என்ன பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அவரை நான் நிரந்தரமா பிரிஞ்சிருவேன்னு பயமா இருக்குப்பா. ஐயோ, அப்படிலாம் ஒன்னும் ஆகுதுமா. மாணிக்கா, பத்மாக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளை மேல கேஸ் கொடுக்காதன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனே, கேட்டாளா? அவளுக்கு புத்தியே இல்ல. பத்மா எங்க? அவங்கள நான் பார்க்கலப்பா. மோகனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இவனை யாரும் உன் மாமியார் வீட்டுக்கு போக சொன்னாங்க? சமாதானம் பேசுறேன்னு போய் பெரிய வில்லங்கிட்ட கொண்டு வந்திருக்கானே. மோகனை ஒண்ணும் சொல்லாதப்பா. அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு அவன் சமாதானம் பேச போயிருப்பான். ஆனா இப்ப பாருமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேண்டான்னு நான் அப்பவே தடுத்திருப்பேனே. இப்படி ஆளுக்கு உள்ள நுழைஞ்சு பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பண்ற தப்பெல்லாம் என் பொண்ணு தலையில தான் வந்து விடியுது. அப்பா, மோகனை திட்டாதீங்கப்பா. ஏற்கனவே உங்க மாப்பிள்ள அவனை ரொம்ப அடிச்சிட்டாரு. நீங்களும் திட்டினா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டுச்சாமா? ஆமாப்பா. மாணிக்கம், நின்னு பேச நேரம் இல்ல. நாங்க போய் மோகனை பாத்துக்கிறோம். நீ மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவையும் வெளியில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வெளியில எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். சரிப்பா. பாத்து மெதுவா. மோகன் எப்படிடா இருக்கு? என்னால தானே உனக்கு எப்படி ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்லக்கா, விடுக்கா, சின்ன காயம்தான். முதல்ல உள்ள வா. ஏண்டா, வீட்டுல பெரியவங்களா நாங்க எதுக்காகடா இருக்கோம்? உன்னை யாரா அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வர சொன்னாங்க? ஏங்க, என்னப்பா?
புள்ள இப்படி அடிபட்டு வந்திருக்கானே என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஏன் போனேன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் பாசங்கிறதே கிடையாதா? பத்மா, இவன் அடிபட்டுட்டு வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. ஆனா இவன் எதுக்காக அங்க போனோம்? ஆமா, உங்கள மாதிரியே எனக்கு என்ன போச்சுன்னு வீட்லயே இருக்க சொல்றீங்களா? அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தம்பிக்காரன் கேட்கதாங்க செய்வான். அதுக்காக இப்படியா? பாருங்க உங்க மாப்பிள்ள முண்டை எப்படி மிருக மாதிரி அடிச்சிருக்கானு. கேட்க ஆள் இல்லைங்கிற திமிர்ல தானே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஆத்தாளும் பிள்ளைக்குமா சேர்த்து ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய் நீ வாடா. அடிச்சவனை விட்டுட்டு சமாதானத்துக்கு போனவன குத்தம் சொல்ல வந்துட்டாரு. தள்ளுங்க. மெதுவா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரியே, வலியெல்லாம் குறைஞ்சிடும்னு. சரிம்மா. படுத்து. டேய் இங்க வா. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? சமதி அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா, 2 பேர் மேலையும் தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே துளசிக்கிட்ட அவ வாலாட்டுவா. ஸ்டேஷன்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் அவளை அடிச்சாங்க பாருங்க, இனி ஜென்மத்துக்கு அவ மறக்கவே மாட்டாங்க.